நமக்கு வைடம் பக்கத்தில் தேவாதிலி தோட்டம் அப்படின்ட்டு, ஒருவேளை தேவர்கள் தோட்டம் தேவாலய தோட்டமாக மாறிடுச்சோ என்னன்னு தெரியல. அங்கே வந்து நிலம் இருக்குது. அது எப்படின்னா தண்ணி பிடிக்கிற வரைக்கும் அதில் விவசாயம் பண்ணிக்கிறது. வைகணை தண்ணி அது அது பிடிச்சிச்சின்னா அப்புறம் அது பிறகு வெளியே வந்துடணும். அப்படி அங்கங்கே சில பேர் அதை பிடிச்சிருப்பாங்க. அதில் நம்ம அந்த தேவாலய தோட்டம் அதில் வந்து எப்போல்லாம் விளைச்சல் கரெக்டாக வருதோ அப்பா அங்கே போயிடுவார் காவலுக்கு. அப்போ நாம் வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு கரடெல்லாம் தாண்டி சாப்பாடு கொண்டு போகணும். சாப்பாடு கொண்டு அப்பாவுக்கு நைட்டு சாப்பாடு அங்கே கொடுத்துட்டு அங்கேயே தங்கிட்டு, அங்கெல்லாம் ஒரு பெரிய இந்த எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. அந்த அரிக்கன் லைட் இருக்குல்ல, அதுதான். அதை வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா நைட்டு அங்கே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு காலைல குளிக்கிறது வந்து வைகணை ஆற்று தண்ணி. அந்த ஆற்றுல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சல்லுன்னு கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுவோம். இப்படி தான் லீவுன்னா இப்போ அங்கேயே தங்கிடுறது. அப்படி காட்டு மேடெல்லாம் அலைஞ்சு நம்ம அந்த வைகணை ஏரியாவில் நம்ம தோட்டத்தில் நாம் மிதிக்காத இடம் கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக மிதிச்சுட்டு கிடப்போம். அதெல்லாம் இன்னும் மறக்க முடியல. அந்த மாதிரி வயசில் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு நினைப்போம்.